No matter what you're doing, there will always be a time where you have to send a mail to someone asking for a favor or a help. Personal, professional, business wise, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இந்த இமெயில் ரைட்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறப்போ இல்லை ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுறப்போ அவங்களை ரீச் அவுட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கோல்டு இமெயில் சென்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பர்சனோட மெயில் அடிக்கி ஹாய் ஐம் ராகுல் ஐம் லுக்கிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேன் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் மீன்னு சென்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை வராது. ஏன்னா அந்த மாதிரி டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெயில் ஆல்ரெடி அந்த பர்சனுக்கு போயிட்டே இருக்கும். உங்களோட மெயில் ஸ்டாண்ட் அவுட்டாக இல்லாதப்போ கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ணியோ இல்லை ஒரு ஃபேவர் கேட்டோ மெயில் பண்ண போனீங்கன்னா ஒரு கோல்ட் மெயில் சென்ட் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களோட மெயில் மட்டும் தனியாக ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்க மாதிரியும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபேவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இமெயில் ரைட்டிங் ஒரு தனி ஸ்கில் தான். அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். பட் ஒரு சிம்பிள் கோல்ட் மெயில் சென்ட் பண்ணுறது, ஒரு ஃபேவர் கேட்குற அளவுக்கு நமக்கு ஒரு கோல்ட் மெயில் சென்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இமெயில் என்னென்னலாம் இருக்குன்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கெட் லாட் ஆஃப் மெயில் சேயிங் ஹாய். சப்ஜெக்ட்ல வெறும் ஹாய் மட்டும் தான் இருக்கும். சம்டைம்ஸ் சப்ஜெக்ட்ல எதுவுமே இருக்காது. நான் ரொம்ப நாளாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு ஜாப் இருந்தால் பரவாயில்ல கொடுக்க முடியுமா? ஐம் சாரி, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணீங்களா உங்களுக்கு ரிப்ளையும் கண்டிப்பாக வராது. ப்ளஸ் இதில் நீங்கள் ஃபேவர் கேட்குற ஒரு சீரியஸ்னஸே இல்லாத மாதிரியும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மெயில் சென்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சப்ஜெக்ட், அதோட மெயிலோட சப்ஜெக்டை ரொம்ப ப்ராப்பராக அது பார்த்த உடனே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத ஒரு கேட்சியாக இருக்க மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப காமனான ஒன்று தான். பட் ஆக்சுவல் மெயிலில் வெரி ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் யாருக்காக மெயில் சென்ட் பண்ணுறீங்க, எந்த ரோலுக்கு அப்ரோச் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க, அந்த ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கங்க்ராட்ஸ் பண்ணியோ க்ரீட் பண்ணியோ இல்லை அவங்க ஏதாச்சும் லாஸ்ட் ப்ராஜெக்டை பற்றி ஒரு விஷ் பண்ணுற மாதிரியும் ஃபர்ஸ்ட் லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் அவங்க பற்றி மற்றவங்க ஒரு விஷ் பண்ணுறப்பையோ இல்லை ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணுறப்பையோ அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் சென்ட் பண்ணுறப்போ இட் மேக்ஸ் தம் ஃபீல் ஹாப்பி. ஸோ ஹாப்பியாக இருந்தால் உங்களோட மெயிலை இன்னும் ஃபர்தராக படிக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா நீங்கள் யாருக்கு மெயில் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்கள பர்சனல் லெவலில் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட போதும். ஏதாச்சும் ஒரு சின்ன ட்ரைட்டை மென்ஷன் பண்ணி இது உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் இல்லை சம்திங் ஏதோ ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த கனெக்டிங் ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் லைனில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது, நமக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது, இல்லை நமக்கு ஒரு ஃபேவர் தேவைப்படுது தான். பட் நம்ம எந்த மாதிரி மெயில் சென்ட் பண்ணணும்னா எனக்கு இது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சென்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்னால் இதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி தான் மெயில் சென்ட் பண்ணணும். தட்ஸ் அன் அமேசிங் வே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபிலையோ வீடியோ எடிட்டிங்லையோ சப்டைட்டில் ரைட்டிங்லையோ கான்டென்ட் ரைட்டிங்லையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற ஆர்கனைசேஷன்லையோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ என்ன லேக் ஆகுறாங்க, ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸில் இதெல்லாம் லேக் ஆகுது, இதில் நான் வந்தால் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெயின் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ராகினி, இன்னொரு லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். அவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன அப்ரோச் பண்ணுறப்ப கிளியராக என்னோட பெயின் பாயிண்ட் எல்லாம் அட்ரஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல், இந்த மாதிரி யூடியூப்ல நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே நல்லா இருக்கு, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் யூடியூப்ல மட்டும் இருந்துடக்கூடாது, மற்ற பிளாட்ஃபார்முக்கும் பிரான்ச் அவுட் ஆகணும். அப்போ தான் உங்களோட விசிபிலிட்டி எக்ஸ்ட்ராவாக மாறும். அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ அதை தான் ஒரு பெயின் பாயிண்ட்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பார்க்குறப்ப எனக்கு எப்படி தோணுன்னா, ஓ தட்ஸ் கிரேட், நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன், நானும் மற்ற பிளாட்ஃபார்முக்கு பிரான்ச் அவுட் ஆகணுன்றது தான் என்னோட விஷயம். ஸோ அவங்க கரெக்டாக அதில் என்ன ஹோப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ் ஆகுதா இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக அந்த மெயிலில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ தட் ரீட் பண்ணுறவங்க ஆமாம் இல்லை இதை நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணாது. அப்படி ஒரு பெயின் பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குன்னு. நீங்கள் சொல்லாமையே நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்களோ அப்போ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இன்னவே உங்களோட ஸ்கில்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, அவங்களோட அட்டென்ஷனை நீங்கள் கிராப்பும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸில் நீங்கள் அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்கிறத ஒரு 2 சென்டென்ஸில் உங்களால் சொல்ல முடியும். விச் மீன்ஸ் உங்களோட ஸ்கில் என்ன, நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்க, அந்த ஆஃபர் பண்ணுறது எவ்வளோ வேல்யூபிளாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. லெட்ஸ் சே நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கீங்க, ஒரு பிராண்டுக்கு அப்ரோச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம விசிபிலிட்டியை கூட்டலாம், இந்த மாதிரி அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன பிளான் அவங்களுக்கு, அது ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகாமல் போதோ இல்லை ஆல்ரெடி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் காட்டணும்னா ஒரு குட்டி பிளானை ஒரு 2 சென்டென்ஸில் அவங்களுக்கு புரிய வச்சா போதும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃபர் பண்ணுறது மூலயமா என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்ச நாளில் நடக்குங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்கில்லை நான் ஆஃபர் பண்ணுறது மூலயமா உங்களோட ஆர்கனைசேஷனோ உங்களோட பிராண்டோ உங்களோட பர்சனல் வேல்யூவோ இந்த மாதிரி மாறுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குன்றத அவங்களுக்கு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன விஷ் கிரியேட் ஆகும்,
ஓகே இவங்க நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறோங்கிறத நம்ம சொல்கிறப்போ அவங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணுறது மூலயமா அவங்க உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுவாங்கன்னு இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் வந்து எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, நான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டால் எனக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். இல்லை உங்களுக்கு இது இந்த பிரச்சனை இருக்குது, நான் வந்து இதை சால்வ் பண்ணுவேன், அதை சால்வ் பண்ணியாச்சுன்னா உங்களோட அவுட்கம் இந்த மாதிரி இருக்கும்னு ஒரு கிளியர் பிக்சர் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. சம் பிராண்ட், சம் ஃபர்ம்ஸ் இல்லை சம் இண்டிவிஜுவல் வந்துட்டு பே பண்ணுறதுக்கு அவ்வளோ ரெடியாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃப்ரீயாக நான் 1 மந்த்துக்கு பண்ணித்தரேன் உங்களுக்கு, என்னோட ஸ்கில்லை வந்துட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு தரேன். 1 மந்த் நீங்கள் பாருங்கள், 1 மந்தில் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா வி கேன் ஸ்டாப்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். பட் உங்களுக்கு தேவை ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக அவங்களோட ஸ்கில்லை சர்வ் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கக்கூடாது. பட் ட்ரஸ்ட் மீ, 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராக்ரஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் போகிறேன்னு சொன்னால் கூட அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற வேல்யூவோட இம்பேக்டை வந்து அவங்க விஷுவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப பேக் ட்ராக் பண்ணி பழைய நிலைமைக்கு யாருமே போக மாட்டாங்க. அண்ட் ஃபைனலாக அவங்க கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதர் மொபைல் நம்பராக இருக்கட்டும், இல்லை ஜூம் மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணலாமான்னு கேளுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்க they can choose anything they want. Yeah, that's how you send a cold mail. ஃபர்ஸ்ட் வந்து greeting பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறீங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க. அதுக்கான உங்களோட ஒரு சின்ன பிளானை அவங்களுக்கு சொல்ல போகிறீங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன நடக்குங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்களோட ஸ்கில்லை ஆஃபர் பண்ணுறீங்க. அண்ட் ஃபைனலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கொடுப்பீங்க. இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு கோல்ட் மெயில் சென்ட் பண்ணணும், எஸ்பெஷலி இஃப் யூ லுக்கிங் ஃபார் அ ஃபேவர் ஆர் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா hit the like button, and for more videos like this subscribe, and our next video la paakalam. See you, do what you love and stay happy. Limited time. Rahul.